பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைக்குமாய் நாம் தேவ செய்திக்கு போகலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இன்றைக்கு வசனங்கள் வாசிக்கும்போது கவனிங்க, அப்படியே நம்ம செய்தி வசனத்தில் தான் இருக்கும், அப்படியே கவனிங்க. கலாத்தியர் 3:14. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆமேன். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் புறஜாதிகளாகிய நமக்கு வரும்படி, ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தம் எல்லாம் நாம் விசுவாசத்தினாலே பெறும்படிக்கு இப்படி ஆயிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எல்லாம் கிறிஸ்துவின் மூலம் புறஜாதிகளாகிய நமக்கு விசுவாசத்தினாலே நம்மை வந்து சேரும்படிக்கு இப்படியாக இருக்கிறது என்பதை வேதம் நமக்கு சொல்லி கொடுக்குது. எபிரேயர் 6:14 வாசிக்கிறோம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். 18 நாம் வாசிக்கும்போது, 18 படிமா. நமக்கு முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். ஆமேன். எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அவர் நமக்கு ஆணையிட்டு இருக்கிறார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஆணையினால், ஒரு பெரிய சத்தியம், ஒரு பெரிய ஆண்டவர், தன்னிலும் பெரியவர் யாரும் இல்லாததினால அவரே அவருடைய பெயரிலேயே ஆணையிட்டு ஆபிரகாமுக்கு கொடுத்திருக்கிறார். 2 மாறாத விசேஷங்கள் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்திருக்கிறார். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினாலே நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். கலாத்தியர் 3:16 நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாமுக்கு அவன் சந்ததிக்கும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டன. அதை குறித்து நாம் படிக்கலாம். படிங்க. கலாத்தியர் 3:16. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஆமாம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஆணையிட்ட போதே இந்த 2 மாறாத அந்த விசேஷித்த ஆசீர்வாதம் உனக்கும் உன் சந்ததிக்கும் வரும். அது எப்படி வரும் என்றால், உன் சந்ததிக்குள் கிறிஸ்து என்று ஒருவர் வருவார். அவர் மூலமாய் இந்த மாறாத ஆசீர்வாதம் உனக்கும் உன் சந்ததிக்கும் வந்து சேரும். அல்லேலூயா சொல்லுவோமா? கிறிஸ்துவின் மூலம்தான் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும் என்பதை அன்றைக்கு ஆபிரகாமுக்கு அன்றைக்கே அதை ஆண்டவர் சொல்லியிருந்தார். சந்ததிகளுக்கு என்று அவர் சொல்லாமல் சந்ததிக்கு என்று சொன்னார். ஒருவனை குறித்து சொன்னார். அந்த ஒருவன் யார் என்று சொன்னால் அவர்தான் கிறிஸ்து. அந்த சந்ததி கிறிஸ்து என்று வேதத்தில் வெட்ட வெளிச்சமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, சுதந்திரம், வாக்கு தத்தம், சுதந்திரம் எல்லாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த சுதந்திரம் எல்லாம் வாக்கு தத்தத்தின் அடிப்படையிலே தான் இருக்குது. வாக்கு தேவனுடைய ஆணை, தேவன் நான் இதை செய்வேன் என்று அவர் சொல்லின சத்தியம் பண்ணி கொடுத்த வாக்கு தத்தங்களின் அடிப்படையில் தான் அது இருக்குது. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு தத்தம் கொடுத்திருந்தார். ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்திருந்தார். என்ன மாறாத 2 பெரிய உடன்படிக்கை, 2 ஆணை என்று கேட்டிங்கன்னா, ஒன்று ரோமர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிங்க. அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. ஸ்தோத்திரம். ஆபிரகாம் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கின்ற வாக்குத்தத்தம்
தேவனால் கொடுக்கப்பட்டது. அது நியாயப்பிரமாணம் தோன்றவே இல்லை. அந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் அது கொடுக்கப்படலை. அது விசுவாசத்துக்காக கொடுக்கப்பட்டது. ஆபிரகாமில் இருக்கிற விசுவாசம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவன். அல்லேலூயா சொல்லுவோமா? அவன் எப்பொழுதுமே தேவனை விசுவாசிக்கிறதுல தான் அவன் வல்லவனாய் விளங்கினான். ஆகவே விசுவாசத்தின் அடிப்படையில் ஆபிரகாமுக்கு உலகத்தை சுதந்தரிக்கும் ஆசீர்வாதம், பூமியை சுதந்தரிக்கும் ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. இன்னொரு ஆசீர்வாதம் என்னென்னு சொன்னீங்கன்னா, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே வாசிக்கிறபடி, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பதே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். ஆகவே ஸ்தோத்திரம். இந்த பூமியில் நீ சுதந்திரித்து கொண்டு பூமியிலே நீ தேவனுடைய ராஜ்யமாக ஆசீர்வாதமாக நீ வாழ்வாய் என்பது ஒரு வாக்குத்தத்தம். இன்னொன்று, நித்திய காலமாய் நித்திய ஜீவனாகிய பரலோகத்திலே போய் நீயும் நானும் அவரோடு கூட என்னென்றும் சுகமாய் வாழப்போகிறோம். இந்த ரெண்டு தான் மாறாத விசேஷித்த ஆணை வாக்குத்தத்தம். அது ஆபிரகாம் மூலமாய் புறஜாதிகளாகிய நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமக்கு வந்திருக்குது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன். நாம் இதை விசுவாசிக்க வேண்டும் தேவ பிள்ளைகளை. யோவான் 3:16 சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை, பரலோக ராஜ்யத்தை, ஆமை என்னென்றைக்கும் அவருடைய ராஜ்யத்தில் வாழ்வதற்காக அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவரை தந்து விட்டார். ஆகவே நித்திய ஜீவன் நமக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. அருமையான தேவ பிள்ளைகளே, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இங்கே நித்திய ஜீவனை குறித்து சொல்லியிருக்கிறாரு. கடைசி காலத்தில் நாம் அடைய போகிற அந்த நித்திய ஜீவனான இந்த வாழ்க்கை, முடிவில்லாத அழிவில்லாத இந்த வாழ்க்கை கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிறது. ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டு இருக்கிறது. இது ஆங்கில பைபிளில் நமக்கு இதை குறித்து ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன அந்த வார்த்தை எப்போ இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டு அவரை நம்முடைய சொந்த இரட்சகராக நாம் எப்பொழுது நாம் ஏற்றுக்கொண்டோமோ அப்போவே நாம் ஒவ்வொருவருக்காகவும் பரலோக ராஜ்யம் ரிசர்வ் பண்ணப்பட்டு விட்டது. அல்லேலூயா சொல்லாமா? ஆயத்தமாக்கப்பட்டு விட்டது. அதனால் பரலோக ராஜ்யத்தில் நாம் எல்லாரும் அந்த நித்திய ஜீவனில் நாம் எல்லாரும் பிரவேசிப்பது அதிக நிச்சயம். அதனால தான் இப்போ அதை பற்றி நான் பிரசங்கம் எடுப்பது இல்லை. ஏனென்றால் அது ஆட்டோமேட்டிக்காக அது நமக்கு சேர்ந்துடும். ஆனால் நாம் இந்த பூமியை சுதந்திரிக்கிற வாழ்க்கை தான் எப்படி என்பது நமக்கு தெரிய வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமீன். ஆபிரகாம் இந்த பூமியை சுதந்திரிப்பான் என்ற வாக்குத்தத்தம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆபிரகாம் தேவன் ஆணையிட்டபடியே இந்த பூமியை அவனும் அவனுடைய சந்ததியும் சுதந்திரித்து கொண்டது. அவர்கள் சுதந்திரித்து கொண்டார்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லை. விசுவாசத்தில் ஆபிரகாமுடைய வழியில் நடக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அந்த வழியில் வந்த இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிரஜாதிகளாகிய நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நமக்கும் உண்டாயிருக்கிறது. அது ஆம் என்றும் ஆமீன் என்றும் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த வாக்குத்தத்தம் மாறவே இல்லை. அது அப்படியே தேவ பிள்ளைகளாகிய விசுவாசிகளாகிய கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் அது உண்டாயிருக்கிறது என்று சொன்னால், அப்போ ஆபிரகாமுடைய சுதந்திரத்தை அது எப்படி நாம் எடுத்துக்கொள்வது என்ற ஒரு அறிவு நமக்கு வேண்டும். பூமியே நமக்கு வேண்டாங்கிறோம். பூமியிலே நமக்கு வாழ்க்கை வேண்டாம், எப்போ வருவீங்க, என்னை எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்னு தான் ஜெபம் பண்ண சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. ரட்சிக்கப்பட்ட உடனே செத்து போயிட்டா பிரச்சனை இல்லை, கண்ணை மூடிட்டா போதும், அடுத்த நிமிஷம் பரலோகம் போயிடலாம். ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் மேற்கொண்டு வாழணும் இல்லை. நான் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இன்றைக்கி 38 வருஷம் ஆச்சு இயேசுவோடு தான் இன்றைக்கி இந்த பூமியில் தான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். நிறைய வருஷங்கள் எதில் கழிச்சிட்டேன்னா, பூமியில் எனக்கு ஒன்றும் வேண்டாம், பூமியில் எனக்கு ஒன்றும் வேண்டாம், பூமியில் ஒன்றும் வேண்டாம், ஒரு மண்ணும் வேண்டாம் அப்படின்னு வேண்டான்னு வாழ்ந்ததுனால தான் இன்றைக்கி என்ன செய்கிறேன், 38வது வருஷத்துலேயும் வாடகையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன்.
அது என்னுடைய மிஸ்டேக், என்னுடைய விசுவாசம். எனக்கு கற்றுக் கொடுத்தவங்க அப்படி கற்றுக் கொடுத்துட்டாங்க. சொல்லப்படும் எல்லா வார்த்தையும் நம்பாதீர்கள் என்று பைபிளில் தான் சொல்லுது. நம்பாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஒரு காரியத்தை நம்பிட்டோம்னா அது உள்ளே போய் அது விதை, அது வளர்ந்துடும். அப்படியா உனக்கு பூமியில் ஒன்றும் வேண்டாமா, ஒன்றும் இல்லாமையே போய் தொலை அப்படின்னு அது பூமி நம்மளை விட்டுரும். அது விதை, அது விளைஞ்சிருது. அதான் இன்றைக்கி எனக்கு பலன் கொடுக்குது. அப்போ ஒரு நாள் நான் திருந்திட்டேன். வேதத்தின் வெளிச்சம் எனக்கு கிடைச்சிது. நான் பார்த்தேன், பூமி தேவனுடைய பிள்ளைகளுக்கு உரியது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன். இந்த பூமி எப்போ பாவம் செஞ்சானோ, ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சாங்களோ, அப்போ பூமியும் அதனுடைய மகிமை, அதனுடைய ராஜ்யங்களின் மகிமை எல்லாம் பிசாசு கையில் போயிடுச்சு. அப்போ தேவனுடைய ரட்சிப்பு மனுஷனுக்கு மட்டுமில்லை, மனுஷனு இது வாழக்கூடிய அவனுடைய ஆதாரமாய் இந்த பூமி இருக்குது. இந்த பூமியையும் சேர்த்து தான் மீட்டு இருக்கிறார் கர்த்தர். அல்லேலூயா சொல்லுவோமா? மனுஷனை மட்டும் ரத்தம் சிந்தி மீட்கொள்ள இந்த பூமியையும் அதனுடைய ராஜ்யங்களையும் தேசங்களையும் தேவன் மீட்டு வீழ்ந்து போன அந்த ஆதாமின் பிள்ளைகளை தலையை உயர்த்தி அவங்க கையில் அதை கொடுத்துருக்கிறார். இது சத்தியம், இது விசுவாசம், இது சுவிசேஷம். இது நமக்கு யாரும் சொல்லி தரதில்லை. நமக்கெல்லாம் காலையில் எழுந்திரிச்சா போது, சாயந்தரம் வரைக்கும் என்னது, எப்போ வருவீர் ஏசப்பா, எடுத்துகிட்டு போங்க, அப்படியே வாழ்ந்தாச்சு. அந்த மாதிரியே ஜெபம் பண்ணி பொழைச்சாச்சு. இந்த ரோமர் 4:13 வாசித்தோம். ஆபிரகாம் உலகத்தை சுதந்திரிப்பான் என்ற வாக்குத்தத்தம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவன் நியாயப்பிரமாணத்தினாலே அல்ல, விசுவாசத்தினாலே அவன் சுதந்திரிப்பான் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே விசுவாசத்தினாலே அவன் சுதந்திரித்தான் என்பதும் நமக்கு தெரியும். இதை குறித்து ஆதியாகமம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 15, 16, 17 3 வசனம் படிக்குமா? நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் என்ன செய்தேன், கொடுக்குறேன். ஆகவே இந்த பூமி இது எவ்வளவு தூரம் உனக்கு வேணுமோ, அது பூமி எம்மட்டும் உனக்கு வேணுமோ அவ்வளவு தூரம் நீ நடந்து திரி. இதனுடைய நீளம் அகலம் எவ்வளோ வேணுமோ இதை நடந்து திரி. ஆகவே இது நீ கால் மிதிக்கிற தேசம் வரைக்கும் உன்னுடைய எல்லையாக நான் அதை தரப்போகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கு தான் ஆபிரகாமை கொண்டு போய் உன் தேசத்தையும் உன் ஜனத்தையும் உன் இனத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உனக்கு காட்டும் தேசத்துக்கு நீ போ என்று சொல்லி அவனை கானான் தேசத்துக்கு கூட்டிகிட்டு வந்தார். அவனும் கீழ்ப்படிந்து நடந்து வந்தான். அந்த தேசத்துக்கு அவன் வரும்போது கையளவு பூமி கூட, உள்ளங்கை அளவு பூமி கூட அவனுக்கு சொந்தமாக இல்லை. ஆனால் நீ சுதந்திரிக்க வேண்டுமானால் நான் இந்த பூமியை உனக்கு உன் சந்ததிக்காக கொடுக்கும்படி நான் சித்தம் கொண்டிருக்கிறேன். உனக்கு இது வேணுமெனா இது விசுவாசத்தோடு கூட நீ நடந்து திரிய வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? இது எனக்கும் என் சந்ததிக்கும் என்று சொல்லி நீ எவ்வளவு தூரம் நீ நடந்து திரிகிறியோ, எவ்வளவு நீளம் எவ்வளவு அகலம், நீ எதையெல்லாம் நீ வாஞ்சிக்கிறியோ விரும்புகிறியோ அந்த அளவுக்கு தான் உனக்கு நான் அதை தருவேன். அல்லேலூயா சொல்லுவோமா? வேண்டான்னு சொல்கிறவனுக்கு தரமாட்டேன். ஆனால் நீ வேணும் என்றால் நீ எழுந்து நட. அங்கே ஆபிரகாம் போகிற இடத்துல எல்லாம் அங்கே கூடாரங்களை போட்டு அங்கே பலிபீடங்களை கட்டி அங்கே கொஞ்ச நாள் வாழ்வான். அப்புறம் மறுபடியும் கூடாரத்தை பேத்துட்டு இன்னும் கொஞ்சம் நீளமாக தூரம் போவான். அகலம் நீளம் எவ்வளவோ அந்த கானான் தேசம் முழுவதும் அவன் கொஞ்ச நாள் சுற்றி திரியும்படி கர்த்தர் வச்சுட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ ஸ்தோத்திரம். அதுதான் விசுவாசத்தை நாம் தேவன் நமக்குள்ளே வர்த்திக்க பண்ணுவார். பார்க்கும்போதெல்லாம் என்ன செய்யணும், இந்த பூமி இன்னைக்கு எமோரியனதாக இருக்குது, இது எபூசினதாக இருக்குது, இன்னைக்கு இது கானானியனதாக இருக்குது. ஆனால் ஸ்தோத்திரம், ஒரு நாள் இந்த பூமி என்னுடையது, இந்த பூமி ஒரு நாள் இது எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் சந்ததிக்கும் உரியது என்று சொல்லி நீ அங்கே நடக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமீன். அதைத்தான் முதல்ல ஆண்டவர் விரும்புகிறார். நீ வேண்டாங்கிறவனுக்கு ஒன்றும் கிடைக்காது. நீ வேணும் என்று சொன்னால் உனக்கு கர்த்தர் நான் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்படி தான் கொஞ்ச நாள் ஆண்டவர் அவனை அங்கே வைத்திருந்தார். அதுக்கு பிறகு அவனை ஒரு நாள் ரொம்ப சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்த நேரத்தில் ஆண்டவர் அவனோடு பேசினார். ஆபிரகாமே, ஏன் ரொம்ப சோர்ந்திருக்கிற? நான் உனக்கு மகா பெரிய கேடயமும் மகா பெரிய பலனுமாய் நான் இருக்கிறேன் என்று சொன்னார்.
ஆண்டவர்கிட்ட அப்போ கூட அவனுக்கு சந்தோஷம் வரல. எனக்கு என்ன கிடைக்கும் ஆண்டவரே, எனக்கு ஒரு குழந்தை இல்லையா ஆண்டவரே என்று சொன்னபோது ஆண்டவர் சொன்னார், அவருக்கு அதெல்லாம் எனக்கு தெரியும், ஆனால் உனக்கு விசுவாசம் இன்றைக்கி வேணும். என்ன செய்கிறது, வா வெளியில் வான்னு வானத்து நட்சத்திரங்களை என்ன சொல்லி என்ன முடியுதான்னு கேட்டார். முடியல. அப்போ இவ்வளவாக உன் பிள்ளைகள் இருப்பார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? உன் குழந்தை அப்படி அவ்வளவு இருப்பாங்கன்னு சொன்னார். அப்போ ஒவ்வொரு நாளும் அவன் வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போதெல்லாம் இரவு நேரங்களில் அந்த கூடாரத்துக்கு வெளியில் அவன் படுத்துக்கிட்டு பார்க்கும்போது அங்கே இருக்கிற ஒவ்வொரு நட்சத்திரம் அவனுடைய குழந்தைகளாக இருந்தார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அங்கே அந்த குழந்தை அவனை பார்த்து சிரிக்கிற மாதிரி அவன் எப்பொழுதும் அதை பார்த்து நினைத்து நினைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு இருந்தான். அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே இன்னும் நான் இதை எதனால் அறிவேன் அப்படின்னு சொல்லும்போது பலி செலுத்துவதற்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்தார். அவன் ஆபிரகாம் அந்த பலி செலுத்தின போது கர்த்தர் அவனோடு கூட பேசினார். ஆபிரகாமே, வாம உன்னுடைய சந்ததியார் 400 வருஷம் எகிப்தில் அடிமைப்பட்டு கிடப்பாங்க, பிறகு நான் அவர்களை விடுதலை செய்வேன், வெள்ளியோடும் பொன்னோடும் மகா திரளான கொள்ளை பொருளோடும் அவர்கள் அந்த இடத்தை விட்டு புறப்பட பண்ணுவேன். அது மாத்திரமல்ல, அவர்களை கொண்டு வந்து நான் உனக்கு கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினேன்ல, இந்த தேசத்தை உனக்கும் உன்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க போகிறேன். ஆனால் நீ சமாதானத்தோடு கூட போய் படுத்துக்கொள்வ, உனக்கு நித்திரை வரும், நீ இறந்துருவ. ஆனாலும் நான் உன்னுடைய விசுவாசத்தை நான் பார்த்து, நீ செலுத்தின பலிகளை பார்த்து, நீ உன் விசுவாசத்தை பார்த்து, இனி நான் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை உன் பிள்ளைகள் மேலே நான் நிறைவேற்றப் போகிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா சொல்வாமா? ஆமேன். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 17 முதல் 21 வரையிலும். சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடே உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயுமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். அங்கே நீ இந்த தேசத்தை அவ்வளவு தூரம் நீ சுற்றித்திரி, நடந்து கால் மிதி, அது மீதி கால் மிதிக்கும் தேசமெல்லாம் உனக்கு நான் கொடுப்பேன்னு சொன்னார். இங்கே சொல்கிறாரு, இப்பொழுது இந்த தேசமெல்லாம் உனக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். எப்போ சொன்னார் தெரியுமா? அந்த பலி செலுத்தின பிறகு சொன்னார். அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த உடன்படிக்கை பண்ணின பிறகு இந்த இரத்தத்தின் மேல் ஆணை, நான் உனக்கு இதை கொடுத்து விட்டேன் என்று சொல்லிட்டார். அல்லேலூயா சொல்லிடுங்க பார்ப்போம். ஆமேன். அப்போது எசேக்கியேல் 20:6 படிங்க. நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பேன் என்றும் அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களின் சிங்காரமுமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்றும் அந்நாளிலே ஆணையிட்டு, உங்களில் அவரவர் தங்கள் கண்களால் நோக்கின அருவருப்புகளை தள்ளிவிட்டு எகிப்தின் நரகலான விக்கிரகங்களால் உங்களை தீட்டுப்படுத்தாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அவர்களோடே சொன்னேன். எகிப்து தேசத்திலிருந்து உங்களை நான் புறப்பட பண்ணி பாலும் தேனும் ஓடும் சிங்காரமான தேசத்தில் உங்களை கொண்டு வந்து விடுவேன், இது கர்த்தரின் ஆணை. அதுதான் அந்த வசனத்தில். அப்போ ஸ்தோத்திரம். நான் ஏன்னா இந்த ஆணையை யாருக்கு கொடுத்தேன்? உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்துருந்தேன். அப்போ அந்த ஆணையை நிறைவேற்றும்படி நான் இப்போ வந்திருக்கிறேன். அப்போது மோசையை அழைக்கும் போது மோசைக்கு இதை தான் சொன்னார். ஆண்டவரே, நீங்கள் யாருன்னா, நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களின் தேவன். அந்த ஆணையை நினச்சி தான் இப்போ நான் வந்திருக்கிறேன். எதுக்கு ஆண்டவரே? இந்த ஜனத்தை நான் எகிப்திலிருந்து விடுதலையாக்கி இவர்களை பாலும் தேனும் ஓடும் கானான் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதை பற்றி இங்கே சொல்கிறாரு எசேக்கியேல் 20:6. அது நல்ல தேசம், பாலும் தேனும் ஓடும் சிங்காரமான தேசம், சிறப்பான தேசம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் சொல்றார், நான் பார்த்து வைத்த தேசம். எப்படி பாருங்கள், நான் உங்களுக்காக பார்த்து வச்சு ஒரு தேசத்தை பார்த்து வச்சுருக்கிறேன். பூமி முழுவதும் ஒரு நல்ல இடத்த நான் பார்த்து வச்சுருக்கிறேன். பெஸ்ட்டான ஒரு பிளேஸ், அங்கே கொண்டு போய் உங்களை நான் சேர்க்குறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தேன். அங்கே கூட்டிகிட்டு போகிறேன் வாங்க. அப்போ இதுவரையிலும் ஒரு பெரிய அடிமைத்தன விலங்கில் இருந்தவங்களை, சிறைப்பட்டு இருந்தவங்களை, அந்த மகா பெரிய திரளான கூட்டத்தை கர்த்தர் இப்பொழுது விடுதலையாக்கி
அவர்களுக்கு நல்ல வாழ்க்கைக்காகத்தான் விடுதலையாக்கினார். அல்லேலூயா சொல்லாமல் அவர்களை விடுதலையாக்கி நல்ல வாழ்க்கையை கொடுப்பதற்காக தேவன் அவர்களை கொண்டு போகிறார். இதுதாங்க நல்ல தேவன். அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பூமியில் தேவன் நம்மை விடுதலையாக்கி விட்டால் அப்படியே கருண்டாஸ்திரியில் அனாத குழந்தை மாதிரி தாய் பெற்று போட்டுட்டு போயிட்டா அந்த குழந்தைக்கு வளர்ப்பு இல்லைன்னா என்ன செய்யும்? அந்த குழந்தை என்ன தான் பண்ணும்? ஏதோ ஒரு அனாதை ஆஸ்திரத்தில் போய் வளரும்னு விட்டுருவாங்களா தாய்மார்கள்? அப்போ தாய் தன் பிள்ளையை மறக்கிறது இல்லை. அவள் கூட குழந்தையை தூக்கிட்டு வந்து நல்லா வளர்க்குறா. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் உங்களை நான் விடுதலை செய்தால் உங்களை அப்படியே அனாதை மாதிரி விட்டுருவனா? எப்படியோ வாழ்ந்துட்டு கடங்க, போராடிட்டு கடங்க இந்த பிசாசுகளோட. இந்த கானான் 7 ஜாதிகிட்ட போராடுற மாதிரி இந்த பூமியில் இருக்கிற இந்த கொடூரமான ஜாதி வெறி பிடிச்சவங்களோட மதவெறி பிடிச்சவங்களோட போராடிட்டு கடை எப்படியோ வந்து சேருன்னு ஆனவர் போட்டுட்டு மேலே போய் உட்காந்துக்கிட்டாரா? இல்லை, அப்படி விடவே இல்லை. அல்லேலூயா சொல்லாமா? அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல வாழ்க்கையை கொடுப்பதற்காகத்தான் தேவன் நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். அன்னைக்கு ஆபிரகாமுக்கு அந்த வாக்குத்தத்தம் பண்ணி அவர்களை விடுதலையாக்கி நல்ல தேசத்துக்கு கொண்டு போக அவர் எப்போ விருப்பம் கொண்டாரோ அதே ஆசீர்வாதம் தான் உனக்கு எனக்குன்னு சொல்லியிருக்கிறார்ல. அப்போ அதே மாதிரி எனக்கும் ஒரு பெஸ்ட்டான பிளேஸை, சிங்காரமான தோட்டத்தை, சிங்காரமான இடத்த, ஒரு நல்ல பாலும் தேனும் ஓடும் காணான எனக்கும் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிக்கலாமா இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்களும் விசுவாசிக்கணும். விசுவாசம்தான். ஆபிரகாம் உலகத்தை சுதந்தரிப்பான் என்று சொன்னால் அதை விசுவாசத்தினாலே பெரும்படிக்கு, வாக்குத்தத்தத்தின்படி விசுவாசத்தினாலே பெரும்படிக்கு அது அப்படியே இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல, விசுவாசத்தை பற்றியே சொல்லிக் கொடுக்கல. பரலோகம் போகிறதுக்கு தான் விசுவாசம் வேணும், அதை தான் சொல்லிக் கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், பைபிளில் வச்சு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இந்த பூமியில் நீங்கள் வாழ்வதற்கு தேவன் மேல் விசுவாசம் வையுங்கள். இந்த பூமியை சுதந்தரிப்பதற்கு தேவன் மேல் விசுவாசம் வையுங்கள். நல்ல பூமியை நல்ல இடத்துல நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் இருக்கும் இடத்துல பாலும் தேனும் ஓடும்படி கர்த்தர் செய்வார். அதை சிங்கார வனமாக்குவார். அது நல்ல பூமியாக கர்த்தர் மாற்றி தருவார். அது தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ஆணை, அதை கண்டிப்பாக செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமீன். அருமையான தேவ பிள்ளைகளே, சங்கீதம் 47 1-9 வசனம். சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கெம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார். ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். தேவனை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார். தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள். அவர் மகா உன்னதமானவர். ஆமேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம். ஜனங்களே நீங்கள் ஆர்ப்பரிங்க, கைதட்டி தேவனை ஆர்ப்பரித்து கம்பீரமாக நீங்கள் அவரை துதிங்க. ஏன்னு சொன்னால் உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவர், பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமீன். அவர் என்ன பண்ணுறாரு? ஜனங்களை தமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை தம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். 4ஆம் வசனத்தில் தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். அதில் ஒரு விசுவாச வார்த்தை வருது பாருங்க. ஸ்தோத்திரம். தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்து அளிப்பார், தெரிந்து கொடுப்பார். அல்லேலூயா சொல்ல பார்ப்போம். ஆமென். நாம் விசுவாசிக்கணும். ஆமாம், நமக்கும் தமக்கு பிரியமான யாக்கோபுக்கு ஒரு சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக அவர் தெரிந்தள்ளி கொடுப்பார் என்று அன்றைக்கு அந்த ஆபிரகாமின் குமாரர்கள் விசுவாசித்தார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? விசுவாசித்தார்கள். இன்றைக்கி கிறிஸ்துவின் குமாரர்கள் விசுவாசிக்கணுமா இல்லையா? தேவனுடைய குமாரர்கள் விசுவாசிக்கணுமா இல்லையா? அப்போ ஸ்தோத்திரம். தேவன் இன்றைக்கும் அந்த யாக்கோபின் தேவன், அந்த ஆபிரகாமின் தேவன் என்ன செய்வார்? பூமியிலே நமக்கும் ஒரு சிறந்த தேசத்தை தெரிந்தளிப்பார். அல்லேலூயா.
நம்புவோம் தேவ பிள்ளைகளை. எவ்வளோ நாளைக்கு இந்த வாடகையிலேயே வாழ்ந்துட்டு போயிடலான்னு கனவு கண்டுகிட்டே இருப்போமா? எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா? ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம வாஞ்சிக்க கூடாதா? கர்த்தர் நமக்கு தருவார். 5ஆம் வசனம் சொல்லுது, தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளுவார். தேவனை போற்றி பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவன் ஜாதிகள் மேலே அரசாளுகிறார். தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேலே வீற்றிருக்கிறார். 9ஆம் வசனம் கவனிங்க. ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். ஜனங்களை யார் எங்கே சேர்க்கப்படுகிறார்கள் பாருங்கள். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். அப்போது ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஆபிரகாமின் தேவனை தொழுது கொள்கிற பிள்ளைகளே, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் நம்மிலே நிறைவேறும். இவனும் ஆபிரகாமிற்கு குமாரனாய் இருக்கிறானே. எந்த ஒரு மனிதன் இயேசுவை விசுவாசித்து தேவனுடைய அழகான அருமையான குணாதிசயத்துக்குள்ளே விசுவாசத்துக்குள்ளே வருகிறானோ அவனெல்லாம் ஆபிரகாமின் குமாரன். அல்லேலூயா சொல்லாமா? ஆபிரகாமுக்கு குமாரர்களாக நாம் பிறக்க வேண்டும். அதுதான் மறுபிறப்பு. அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பிறப்பில், நம்முடைய மறுபடியும் பிறந்த பிறப்பில் என்ன இருக்கிறது? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வந்திருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? நான் விசுவாசிப்போம் தேவ பிள்ளைகளை. அதில் கண்டிப்பாக நீங்கள் உணரணும், அவர் பூமி அனைத்திற்கும் அவர் ராஜாவாக இருக்கிறார். பூமியின் கேடகங்கள் அவர் கையில் தான் இருக்குது. பூமியின் ராஜ்யங்கள் அவருடைய ஆளுகைக்குள்ளே தான் இருக்குது. இதான் அவங்க ஒவ்வொரு நாள் காலை வேளையிலும் தேவனை ஆராதிக்கும் போது இந்த பூமியில் என்ன நடந்தாலும் சரி, பூமியில் எங்கள் ஆண்டவர் பெரியவர், எங்கள் ராஜா பெரியவர், எங்கள் தேவனுடைய கையில் தான் இந்த பூமி அரசாட்சி இருக்கிறது என்ற இந்த தாவீதுக்கு வருகிற அந்த விசுவாசத்தை நாங்கள் பெற்று ஜெபம் பண்ணுவோம். அதனால தான் அந்த ஜெபம் வல்லமையான ஜெபமாக இருக்குது. அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த உலகத்தில் எதை பார்த்து நமக்கு பயம் கிடையாது. ஏன்னா எல்லாவற்றையும் மிதித்து நடக்கிற யூதராஜ சிங்கம், ஜெயிக்கிற தேவன் அவர் என்னுடைய தேவனாக இருக்கிறார். இந்த விசுவாசத்தை தாவீது கொண்டிருந்தார் பாருங்க. அதனால தான் அந்த விசுவாசத்தை நாம் தேவ பிள்ளைகள் எடுத்து மனசில் வச்சு நாம் அதை கொண்டாடி நாம் ஜபிக்கும் போது தான் அந்த நாள் அற்புதமாக இருக்குது. அந்த நாள் முழுவதும் அந்த விசுவாசம் நம்மளை கூட்டிகிட்டு போகுது. அற்புதமாக இருக்குது. ஆகவே தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை நாமும் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை நம்பி அவரை விசுவாசித்து அவரை ஆர்ப்பரித்து துதித்து அவர் பின்னே செல்ல வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெற்றி வாய்ப்பை தேவன் நமக்கு தந்துக்கிட்டே இருப்பார். ஆதியாகமம் 3:17 பூமியை தருவேன்னு சொன்னார். ஆதியாகமம் 14:21 கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டார். தருவேன்னு சொல்கிறது இனிமே தான். கொடுத்தேன் என்று இப்போவே கொடுத்துட்டேன். அப்போ ஸ்தோத்திரம். எப்போ அது கொடுக்கப்பட்டது என்றால் அவர் எப்போ அந்த பலி செலுத்தியை நாரோ அப்பொழுது தான் அந்த 2 துண்டங்களை பிரித்து வைத்தார். அதன் நடுவில், அந்த இரத்தத்தின் நடுவில் தேவன் நடந்துக்கிட்டு தான் அவங்களுக்கு இந்த வாக்கியை கொடுத்தார், நான் கொடுத்தேன் இந்த தேசத்தை. அப்போ அது மாதிரி தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தர் இந்த பூமியை நமக்கு கொடுத்தாரா? நான் எதனால் அறிவேன் என்றால், நமக்கு தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக சிலுவையில் பலியாக கொடுத்திருக்கிறார்ல, அந்த இரத்தத்தின் நடுவில் இருந்து தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த இரத்தத்தின் நடுவில் இருந்து தான் இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இன்றைக்கு நமக்கு வந்திருக்கிறது. விசுவாசிக்கிறவர்கள் சுதந்திரித்து கொள்ளும்படி கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். அல்லேலூயா சொல்லாமா? அவ்வளவுதான். அப்போ கலாத்தியர் 3:13 என்ன சொல்லுது? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டார். அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த பலி எல்லாமே எதை குறிக்கிறது என்றால், அந்த பலி எல்லாமே கிறிஸ்துவை குறித்து தான் சொல்லப்படுகிறது என்று கொலோசியரில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பலியெல்லாம் நிழலாட்டமான பலிகளுக்கே தேவன் அவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்தார் என்றால், சொந்த குமாரனையே நமக்காக கொடுத்திருக்கிறார். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருக்கிறது எப்படி என்று எழுதியிருக்குது. அல்லேலூயா. எப்படி நீ அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு விசுவாசிக்காமல் இருக்கிறியா? அது எப்படி? அதுதான் தெரியல. தேவனால் எல்லாம் கூடும். அல்லேலூயா சொல்லுவோமா?
நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாய கர்த்தர் என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கர்த்தர் கேட்கிறார். நாம் என்ன சொல்லணும்? ஆண்டவரே, நீர் மாம்சமான யாவருக்கும் தேவனாய கர்த்தர், உம்மாலே செய்ய முடியாத காரியம் எதுவுமே இல்லை, என் தேவனால் எல்லாம் கூடும் என்று நாம் சத்தமிட்டு சொல்ல வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? விசுவாசத்தை நாம் அப்படி பலமாய் அறிக்கை பண்ணி ஜீவிக்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே தாவீது கர்த்தரை விசுவாசித்து இந்த பாடலை பாடிக்கொண்டே வந்தார். தாவீதனுடைய அழகான வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், சாதாரண ஒரு ஈசாயின் மகன், ஆடு மேய்க்கிறவன், அப்படி தான் இருந்தது அவனுடைய வாழ்க்கை. ஆனால் அவன்கிட்ட இருக்கிற சிறப்பு என்ன என்றால், தேவன் ஒருவர் இருக்கிறார் என்ற ஒரு மனப்பூர்வமான ஒரு நம்பிக்கை அவன் கொண்டான். அதுதான் முக்கியம். அல்லேலூயா சொல்லுமா? உலகத்தில் வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை குறித்த ஒரு அறிவு அவனுக்கு வந்திருந்துச்சு. அப்போ ஸ்தோத்திரம், அந்த தேவனுடைய நாமத்துக்குரிய கனத்தை அவன் கொடுக்க தெரிந்திருந்தான். ஒவ்வொரு நாளும் அந்த தேவனை விசுவாசித்தான். அவர் என் கேடகம், அவர் என் பெலன், அவர் என் ஜீவன் என்று தேவனை கொண்டாடினான். கர்த்தாவே, நீரே என் கேடகம், நீரே என் மகிமை, நீரே என் ஜீவன், என் பெலன் நீங்கள் தான் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், நான் நம்பும் கண்மலை நீங்கள் தான் என்று ஒவ்வொரு நாளும் கர்த்தர் மேலே விசுவாசத்தை அறிக்கை பண்ணி ஜீவித்து கொண்டிருந்தான். அது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சது. ஸ்தோத்திரம். அது மாத்திரமில்லை, அவன் ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக வச்சுருந்தான். பூமி அனைத்துக்கும் நீங்கள் மட்டும்தான் ராஜா. அல்லேலூயா. ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது, இந்த பூமியின் எந்த ஜாதியின் ராஜாக்களும் எதிர்த்து நிற்க முடியாத மிகப்பெரிய சக்தி வாய்ந்த வல்லமையுள்ள ராஜா நீங்கள் ஒருவர் மட்டும்தான் என்பதை அவர் திட்டமாய் அறிந்திருந்தான். நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறவர் என்று சொன்னான். அல்லேலூயா சொல்லாமா? ஆமீன். அதெல்லாம் பெரிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் அவனுடைய வாழ்க்கையில், அந்த நம்பிக்கையை தான் தேவன் பாராட்டுவார். இன்றைக்கி அந்த மாதிரி யார் தேவனை அறிஞ்சிருக்கிறா? யார் அந்த மாதிரி அறிஞ்சு தேவனை துதிக்கிறா? பாருங்கள். அப்படி ஸ்தோத்திரம். அப்படி அறிந்திருந்தவர்கள் என்ன செய்கிறாங்க? தாவீது என்ன எழுந்தான்? எப்பொழுதும் அதிகாலையில் எழுந்து தேவனை துதிப்பான். அல்லேலூயா சொல்லாமா? ஏனென்றால் அவர் முதல் தரமானவர் அவர். அப்போ ஸ்தோத்திரம், முதல் கணம் அவருக்கு தான். போன 11 செய்தி நாம் தியானித்தோம். நம்முடைய பொருளாதார வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய பொருளாலும் எல்லா விளைவின் முதற் பலனாலும் நம்முடைய தேவனாய கர்த்தரை நாம் கனம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. கனம் பண்ணணும். அப்போ தான் என்ன செய்வார்? இந்த பூமியினுடைய செல்வங்களை எடுத்து நமக்கு தருவார். அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் ரொம்ப இந்த விஷயத்தில் கரெக்டாக இருப்பார். ஏன்னா அவர் அப்படித்தானே இருக்கிறாரு. அவர் பூமியின் கேடகமானவர். அப்புறம் அவரே உன்னதமானவர் என்று எழுதியிருக்கிறது. அவர் உன்னதமானவருக்கு உன்னதமான கணத்தை நாம் செலுத்தணும். முதன்மையான கணத்தை நாம் செலுத்தணும். அதுதான் ஆண்டவரிடத்தில் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அடித்தளம். அதைத்தான் என்ன செய்தார்? தாவீது செய்து கொண்டு வந்தார். தாவீதினுடைய வாழ்க்கையில் மிக சிறப்பான ஒரு அம்சம் என்னென்றால், அதிகாலை ஜெபம்தான். எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கிற ஜாமக்காரரை போல அப்புறம் தாவீது என்ன செய்வார்? விழித்திருந்து தேவனுடைய சமூகத்தை தேடி வந்து கர்த்தர் சமூகத்தில் நிற்பார். அதான் தாவீதுட்டு இருந்த விசேஷ சிறப்பு. அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் முதலிடம் கொடுக்குறான் பாருங்க. அதனால தான் தாவீது மேலே கிருபையை அளவில்லாமல் பொழிந்து வைத்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். முதலிடம் கொடுக்குறான். ஏனென்றால் அப்படி தேவனை அறிந்து வைத்திருந்தான், கற்று வைத்திருந்தான். என் தேவனுக்கு இதுதான் பிடிக்கும்னா அது அவருக்கு என்ன பிடிக்குதோ அதை நான் தருவேன். அதுதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் அப்படி செய்ய நாமும் பழகிக்கொள்ள வேண்டும் தேவ பிள்ளைகளே. அப்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையுடைய நீதியின் தேடு. அப்படி எல்லா பொருள்களாலும் எல்லா விளைவின் முதற் பலனாலும் அப்படி தேவனை முதலாவது தேடுங்கள். ஒரு நாளினுடைய துவக்கத்தில் அதிகாலையில் தேவனை தேடுங்க. ஆராதனையின் துவக்கத்தில் ஒரு ஆராதனைனா அந்த ஆராதனையுடைய துவக்கத்திலேயே நான் இருக்கணும். ஆண்டவரே, லேட்டாக போகக்கூடாது. 2ஆம் தர மக்கள் இல்லை, நாங்கள்லாம் முதல் தரமான கனிகள். அல்லேலூயா. அவர் கனிகள், அவருடைய காயத்தின் கனி, முதல் கனிகள் நாங்கள். ஆகவே 2ஆம் தரமாக போய் நிற்க மாட்டோம். டைமுக்கு கரெக்டாக டான்னு போய் அங்கே நிற்பன்னு முதல் துவக்க ஆராதனையிலேயே முதல்ல வந்து நிற்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது அருமையான தேவ பிள்ளைகளே, முதல் கனி, கர்ப்பந்திருந்து பிறக்கிற முதல் குழந்தை கர்த்தருக்கு எல்லாவற்றிலும் முதல் தான். பைபிளில் எங்கேயுமே அவர் 2ஆம் தரத்துக்கு போய் அவர் நின்றதோ ஆசீர்வதித்ததோ இல்லவே இல்லை. முதல்ல கொடுத்தா கர்த்தர் வாங்கி ஆசீர்வதிப்பார்.
அல்லேலூயா சொல்லுவாமா. அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம முதல் கனியை தேவனுக்கு தேவனுக்கு தருவதற்கு நாம் என்ன செய்யணும்? ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்போ வேணால் எந்திரிச்சு ஜெபம் பண்ணுவேன், கர்த்தர் கேட்டுக்குவார். எப்போ வேணால் ஒரு தடவை நான் பயந்துருப்பேன், அப்படியெல்லாம் இல்லை. ஸ்தோத்திரம். எப்போதும் பயந்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. எப்போதும் பயந்திருக்கிறவனா ஜாக்கிரதையாக இருக்கிறான். கர்த்தரை தேடுவதிலே ஜாக்கிரதையாக இருக்கிறான். அப்படிப்பட்ட ஜாக்கிரதையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்பவுமே தேவன் அண்டையிலேயே வாழ்கிறான். அல்லேலூயா. அவனுடைய கூடார மறைவிலே அவனை ஒளித்து வைத்து அவனை பாதுகாக்கிறார். தீங்கு நாளிலே தீங்கு அவனை தொடாதபடி கர்த்தர் அவனை கூடார மறைவிலே ஒளித்து வைத்து கொள்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பாச்சும் ஒரு தடவை நான் நினச்ச நேரத்தில் நான் தேவனை துதிச்சிட்டு இருப்பேன்னு சொன்னேன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் வாழ்க்கை கஷ்டம், உனக்கு பதில் வரும், ஆனால் எல்லாவற்றையும் சரியாய் பெற்றுக்கொள்ள முடியாது. நீ எப்படி காலதாமதம் பண்ணி கர்த்தர்கிட்ட வாழ்கிறையோ அப்படி தான் உன் ஆசீர்வாதங்களும் காலதாமதமாய் தான் வரும். வேதம் சொல்லுகிறது, இரவும் பகலும் என்ன செய்யும்? கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலிகளின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலேயே தன் கனியை தந்து இலையுதிராக இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகாலை ஜெபம் செய்யலைன்னா ஒன்றும் வாய்க்காதுங்க. நான் சொல்கிறேன்னு நீங்கள் கஷ்டப்படாதீங்க. நம்ம தலையெழுத்தே மாறணும் அப்படின்னா அதிகாலை ஜெபம் வேணுங்க. அதுக்காக தாங்க நான் உங்களுக்கு இந்த காரியத்தை சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன். நீங்கள் பூமியில் பொருளாதாரத்தில் உயரணும்னு எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மெசேஜுகளை தேடி பைபிளில் எடுத்துகிட்டு வந்து உங்களை போதிச்சிருக்கிறேன். அதெல்லாம் முதல் தரமாய் தருவர்களுக்கு தான் என்று வேதம் திட்டமாய் சொல்லுது. அதே மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஜீவன், அவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தில் உங்களை அவர் விலைக்கிரயம் கொடுத்து வாங்கியிருப்பாரே. ஆனால் நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள், நீங்கள் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள். ஆகவே உங்களுடைய ஆவியினாலும் ஆத்மாவினாலும் உங்கள் சரீரத்தினாலும் தேவனை கனம் பண்ணுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். தேவனை கனம் பண்ணுங்கள். ஒரு நாள் ஒரு எலக்ட்ரானிக் கடை வச்சுருந்த போது ஒரு ரொம்ப பக்தியானவர், அவர் ரயில்வேயில் வேலை செய்கிறார். அவர் எப்போவுமே என் கடைக்கு வந்துட்டு அங்கே கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு போவார். அவர் சொல்லுவார், இந்த மாதிரி நான் காலையிலேருந்து சூரிய பகவானை நான் கும்பிட்றேன். குளிச்சுட்டு சூரிய உதயத்தில் மாடி மேலே போய் சூரியனை பார்த்து கும்பிட்டுட்டு வந்துட்டேன்னா அந்த அன்னைக்கு பூரா எனக்கு ஆசீர்வாதம், பாதுகாப்பு, எனக்கு சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள். ஆனால் யோபு புஸ்தகத்தில் சொல்லுது, ஆண்டவரே இந்த லைட்டை பார்த்தோ அல்லது அந்த சூரியனை பார்த்தோ அந்த சந்திரனை பார்த்தோ நான் என் கையெடுத்து நான் கும்பிட்டு நான் அதை ஏதாவது பண்ணியிருந்தேன்னா அது எனக்கு விசாரிக்கப்படுகிற பாவமாக இருக்கட்டும், அது என்னை கொன்று போடுகிற பாவம் அது. ஏனென்றால் இந்த சூரியன் அல்ல கடவுள், இந்த சூரியனை படைத்த நீங்கள் தான் கடவுள். ஆகவே என் வாழ்க்கையில் உம்மை தவிர வேறு யாரையும் நான் அதிகாலையில் நான் வணங்கினதே கிடையாது. என் வாழ்க்கை முழுவதும் உமக்கு முன்பாக தான் நான் நின்றிருக்கிறேன் என்று யோபு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சூரியன் அல்ல, இந்த பூமியில் இருக்கிற எதுவும் அல்ல, நமக்கு கடவுள் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் முதல் தரமானவர், அவர்தான் உன்னதமானவர். அவருக்கு முன்பாக நிற்பதற்கு நீயும் நானும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சங்கீதம் 5:3 சொல்லுது, கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீர், காலையிலே உமக்கு நேராக வந்து நான் ஆயத்தமாகி காத்திருப்பேன். சங்கீதம் 44:26 சொல்லுகிறது, எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும், உம்முடைய கிருபை நிமித்தம் எங்களை மீட்டுவிடும் கர்த்தாவே. சங்கீதம் 46:5 தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது, அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். சங்கீதம் 148 1-6 வசனங்கள், வானங்களில் உள்ளவைகளே தேவனை துதியுங்கள் என்று சொல்லுகிறார். அதே சங்கீதம் 148 7-13 வரையிலும் பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லி அப்படியே சொல்கிறாரு. வானங்களே, வானத்தில் இருக்கிற சூரிய சந்திர நட்சத்திரங்களே தேவனை துதியுங்கள், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அவரை துதியுங்கள், தூதர்களே கர்த்தரை துதியுங்கள் அப்படின்னு சர்வ சேனைகளே கர்த்தரை துதியுங்கள் என்று வானத்தில் உள்ளவைகளை தேவனை துதிக்கும்படி அவர் எல்லாத்தையும் எழுப்பி விடுறாரு காலங்காத்தால் எழுந்திரிச்சு.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி 148 7ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் படிச்சீங்கன்னா பூமியில் இருக்கிற எல்லாத்தையும் கலப்புறாரு. படிமா அது படி. பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், மகா மச்சங்களே, சகல ஆழங்களே, அக்கினியே, கல்மலையே, உறைந்த மலையே, மூடுபனியே, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே, மலைகளே, சகல மேடுகளே, கனிமரங்களே, சகல கேதுருக்களே, காட்டு மிருகங்களே, சகல நாட்டு மிருகங்களே, ஊரும் பிராணிகளே, இறகுள்ள பறவைகளே, பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியிலுள்ள சகல நியாயாதிபதிகளே, வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். எல்லாத்தையும் எழுப்புறாரு. எல்லாம் கர்த்தரை துதிங்க, கர்த்தரை துதிங்க, கர்த்தரை துதிங்க. பூமியின் சகல ராஜாக்களே எழும்பி துதிங்க, சகல ஜனங்களே துதிங்க, கம்பீர சத்தத்தோடு துதிங்க, ஆர்ப்பரிப்போடு துதிங்க, நடன களிப்போடு துதிங்கிறாரு. சங்கீதம் 150 படிமா. ஹல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள், அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள், அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள், மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள், எக்கால தொனியோடே அவரை துதியுங்கள், வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள், தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள், யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள், ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள், பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள், சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிக்கட்டும். எல்லாத்தையும் துதிக்க வைக்கிறார். எல்லாம் அவரை துதிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் அவரை துதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறவன் தான் தாவீது. எல்லாத்தையும் எழுப்பி விடுறார். எல்லாம் துதிங்க. வீணையே துதி, மத்தளமே துதி, கைத்தாளமே துதி, துதி தம்புராவே துதி. தம்புரானா என்னது? தம்புராவை வாசிக்கிறவன் எந்திரிக்கணும், வீணையை வாசிக்கிறவன் எந்திரிக்கணும், மத்தாளம் வாசிக்கிறவன் எந்திரிக்கணும். அவன் தூங்கிட்டு இருந்தானா வீணையை எப்படி பாடும்? ஆகவே சோத்திரம். வீணை வாசிக்கிறவனை எந்திரி, மத்தாளம் வாசிக்கிறவனை எந்திரி, கைத்தாளம் போடுகிறவனை எந்திரி, தம்புரா வாசிக்கிறவனை எந்திரி. எல்லாரும் கர்த்தரை துதிங்க. நடனத்தோடு நடனத்தோடு கர்த்தரை ஆர்ப்பரியுங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? காலங்காத்தால கர்த்தரை அப்படி துதிக்க பண்ணி அப்படி வாழ்ந்தவன் தாங்க தாவீது. அவனுடைய பழக்க வழக்கத்தை தான் பின்னாட்களில் யோசபாத்து பண்ணனான். அவனுடைய பழக்கத்தை தான் அவன் தாவீதின் குமாரன் எசேக்கியா என்பவன் அவனுடைய பழக்கத்தை கொண்டு வந்தான். யாரெல்லாம் அந்த மாதிரி தாவீதினுடைய பழக்க வழக்கங்களை தன்னுடையதாக ஏற்றுக்கொண்டு செஞ்சாங்களோ அவங்க எல்லாருக்கும் தாவீதுக்கு அருளின அதே கிருபையை நான் உனக்கும் தருவேன், உனக்கும் தருவேன், உனக்கும் தருவேன்னு கொடுத்தாரு. அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் பச்சபாதமே இல்லாத தேவனங்க. அப்போ தேவன் நல்லவர் தாங்க, நாம தாங்க நல்லவர்கள் இல்லை. துதிக்க வேண்டியவரை துதிக்கிறது இல்லை. அவர் துதிக்கும் கணத்துக்கு மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறாரு. அவரை அப்படியே விட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு தூங்கி எழுந்திரிச்சிட்டா அப்புறம் என்ன செய்யறது? அப்புறம் எப்படி தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கல அப்படின்னு சொல்லி துண்டை உதறி போட்டுட்டு என்ன செய்கிறது? தேவனுக்கு விரோதமாய் பேசுறது, தேவனுக்கு விரோதமாய் நடக்கிறது. ஆகவே ஸ்தோத்திரம். நிதானிச்சு பாருங்கள். கர்த்தர் ஒரு நாளும் அவர்கிட்ட தீமையே கிடையாது, அவர் குற்றமே இல்லை, அவர் பொய்யுரையாத தேவன். நீங்கள் அவருடைய இடத்துக்கு வந்து கரெக்டாக அவருடைய சன்னிதானத்தை நீங்கள் நாடுனீங்கன்னா யாக்கோபின் தேவன் உங்களுக்கு துணையாக இருப்பார். அதில் எந்த மாற்றமே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமீன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்குது. நீங்கள் அவருக்கு முன்பாக நீங்களும் ஷார்ப்பாகிருவீங்க. உங்கள் ஜெபம் ஷார்ப்பாக இருக்கும், உங்கள் விசுவாசம் ஷார்ப்பாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் அப்போ என்ன செய்யும்? எதிலுமே நீங்கள் தெளிவாக இருப்பீங்க. கூர்மையான புத்தி இருக்கும், ஞானம் இருக்கும், தெளிவு இருக்கும். மந்த புத்தியெல்லாம் ஓடி போயிடும். சில பாருங்கள், சில மரத்தை வெட்டுவாங்க, மொன்னை கத்தி வச்சு வெட்டிக்கிட்டே இருந்தால் எத்தனை வெட்டு வெட்டணும்? 1000 வெட்டு வெட்டணும். ஆனால் நல்லா ஷார்ப்பாக இருக்கிற ஒரு கத்தி வச்சு ஒரே வெட்டில் வெட்டிடலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்தில் தேவ அண்டையில் ஜீவிக்கிற பிள்ளைகள் எல்லாவற்றிலும் ஷார்ப்பாக இருக்கும்படி கர்த்தர் செய்வார். நீங்கள் செய்கிற காரியம், அவன் செய்கிற காரியம் வாய்க்கும் வாய்க்கும். அவன் தன் காலத்திலே தன்கனியை கொடுப்பான். இலையுதராக இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும், வாய்ச்சிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேணும்னா நீங்கள் உங்களுடைய அதிகாலை ஜெபத்தை நீங்கள் செய்ய வாங்க. நீங்கள் எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் உருப்படவே முடியாது. நீங்கள் கீழ்ப்படியணும். நீங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக இருந்தால்தான் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமீன். தேவ பிள்ளைகளை, ஃபோனே இல்லைனாலும் ஃபோன் வாங்குங்க.
இதுக்காகவே வாங்குறேன், அதிகாலை ஜெபத்துக்காகவே ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனு நான் வாங்குறேன்னு நீ வாங்கினா கர்த்தர் அதில் சந்தோஷப்படுவார். நீ வாங்கிப்பார். நீ அதிகாலை ஜெபத்தில் நீ கலந்து கொள், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். நான் ஒரு கட்டத்தில் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஆண்டவரே, ஒரு கட்டத்தில் இந்த சபையினுடைய அத்தனை பேரும் என்ன செய்யணும், ஆன்லைன் ப்ரேயரில் இந்த இதில் இருக்கிற அத்தனை குடும்பங்களும் ஆன்லைன் ப்ரேயரில் வந்து சேருவார்கள் என்று ஒரு நாள். அப்படி இருக்கும்போது இந்த சபை ஒரு மாபெரும் எழுப்புதலை காணும் என்று நான் நம்பிக்கிட்டு தான் இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். 5 மணி ஜெபத்தில் எல்லாரும் லைட்டு போட்டு 6 மணி வரைக்கும் அப்பாவை துதிப்பாங்க. இந்த சபை ஊழியத்தோடு ஜெபத்தில் எல்லாரும் பங்கெடுப்பாங்கன்னு நான் நம்பி தான் கர்த்தரை சோதரித்து கொண்டிருக்கிறேன். எத்தனை நாளைக்கு தான் இப்படி தூங்கிட்டே இருப்பீங்க? தூக்கம் தரித்திரத்தை கொடுக்கணும் சொல்லியிருக்குது இல்லை? சொல்லுங்க பார்ப்போம். விழித்து எழுங்க, ஆகாரத்தால் திருப்தி ஆவீங்க. ஆகாரம் மட்டும் இல்லை, தேவன் எல்லாவற்றினாலும் உங்களை போஷிப்பார். ஆகாயத்து பறவைகளுக்கு கவனித்து பாருங்கள், கீக்கி கூக்கு கூக்குன்னு சில வேளையில் இவங்க வீட்டு போன ஆன் பண்ணால் போதும், அத்தனை குருவி கத்துது காலங்காத்தால். அவ்வளவு சேவல் கத்திக்கிட்டே கிடக்குது. அது நல்லா தான் இருக்குது காலங்காத்தால். அந்த ஃபோனில் எல்லா வீட்டுக்கும் அந்த சேவல் சத்தம் போகும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா சோத்திரம், அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமீன். எப்படி உலகமே தேவனை எழும்பி துதிக்குதே. தேவ பிள்ளையே, எருசலேம் தேவ சபை விசுவாசியே, ஏன் தூங்கிட்டே இருக்கிற? எப்போதான் விழித்து எழும்புவ? உனக்கு ஆண்டவர் வாழ்க்கை வசதிகள் கொடுத்தது எதுக்கு? தூங்குறதுக்கா? போன சினிமா பார்த்துட்டு இருக்கிறதுக்கா? எப்போ பார்த்தாலும் யூடியூப் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கா? யார்ட்டையாவது பேசி பேசி வீணாக்க நேரத்தை கடத்திட்டு இருக்கிறதுக்கா? 1 மணி நேரம் எனக்காக விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதா கேட்டார் கர்த்தர். 1 மணி நேரம். பாலிங்கி சர்ச்சில் இன்னைக்கு 25 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அது எழுப்புதலுக்கு ஒரே காரணம் அதிகாலை ஜெபம் தான். அதிகாலை 4 மணி ஜெபம். அதுவும் 4 மணிக்கு சபையே கூடி வருமாமா. சபைக்கு வராட்டி போகுது. உன் வீட்டிலையே இன்றைக்கி டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருக்குது. உன் வீட்டிலையே எந்திரிச்சு போன ஆன் பண்ணிட்டு உட்காந்துக்குவேன். நீயும் உள்ளே இருக்கிறன்னு நானும் நம்பிக்கிட்டு தேவனை துதிச்சுட்டு இருப்பேன்ல. நீ உன் ப்ரெசன்ஸு தேவ சமூகத்தில் இருக்குமில்ல. அப்படி ஒரு 40 நாள் பண்ணி பாரு. உன் வாழ்க்கை மாறலைன்னா என்ன கேளு. நீ அதுக்கப்புறம் என்கிட்டே வராத. அதிகாலை ஜெபத்தில் உனக்கு அற்புதம் நடக்கலைன்னா நீ என்கிட்ட வராத. என்னை நம்பாத. நீ என்னை சோதிச்சு பாரு. சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறவன் அவனை எடுத்து இஸ்ரவேலின் ராஜாவாக அதிபதியாக உட்கார வச்சு அழகு பார்க்கிறார் என்றால் அதுக்கு காரணம் அவன் அதிகாலையில் தேடுகிறவன், முதல் தரமாய் என்ன கனம் பண்ணுகிறவன். அதிகாலையில் எழுந்து தேடாதவன் எப்படி முதல் தரமாக காணிக்கை தான் கொடுப்ப? எப்படி எல்லாவற்றிலும் உன்னால் முதல் தரமாய் வாழ முடியும்? எப்படி தேவன், யாக்கோபின் தேவன் எனக்கு துணையாக இருக்கிறார் என்று உன்னால் எப்படி சொல்ல முடியும்? பெரிய இவங்கெல்லாம் யுத்தத்தில் பழகினவங்களா போய் அந்த 7 ஜாதிகளை 32 ராஜாக்களை கொண்டுட்டு அந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதுக்கு? ஒன்றும் கிடையாது. நீ தேவனுக்கு பயந்து நட. யுத்தம் என்னுடையது, நான் செய்வேன் என்று கர்த்தர் சொன்னார். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறவர் கர்த்தர். அவருக்கு முன்னாடி நிற்கிறதுனால அந்த சேனைகளின் கர்த்தரை என்னை இந்த பூமியில் எதுலையெல்லாம் ஜெயிக்கணுமோ அதுக்கெல்லாம் வேண்டிய பலத்தை எனக்கு தர்றார். அவர் தர்றாரு. அதனால தான் நான் உலகத்தை ஜெயித்தேன். அந்த சாட்சி உனக்கு வேண்டாமா? நீ போய் அங்கே படிச்சுட்டு வா, இங்கே படிச்சுட்டு வா. இல்லை, நீ ஒழுங்காக தேவனுக்கு முன்னாக எழுந்து நில்லு. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பேதையாகிய உன்னை கர்த்தர் உயர்த்தி காட்டுவார். ஒன்றும் பண்ண வேண்டாம். தேவனுக்கு முன்னாக நில்லு. நீ எப்படி வாழணுங்கிறத கர்த்தர் உனக்கு சொல்லி கொடுப்பார். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன் என்று கர்த்தர் சொன்னார். அவர் காட்டுவார். அவர் வெற்றி வழியில் உன்னை கொண்டு போவார். அவர் உன்னை தூக்கி உயரத்தில் உட்கார வச்சு அழகு பார்ப்பார். அது வரைக்கும் அவர் சொன்னதை நிறைவேற்றும் அளவு உன்னை விடவே மாட்டார். நான் உனக்கு சொன்னேன் யாக்கோபு, நான் சொன்னதை நிறைவேற்றுவதையும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். அவர் அப்படியே தான் அவர் செஞ்சார். அவர் உண்மை உள்ளவருங்க, பொய்யுரையாத தேவனுங்க. நம்புங்க, தயவு செய்து நம்புங்க. 1000 பிரசங்க நான் பண்ணி என்னங்க பிரயோஜனம்? காலங்காத்தால் எந்திரிச்சா உங்களை நினச்சா கண்ணீராக வருதுங்க. ஏங்க ஜெபம் பண்ண முடியல உங்களுக்கு? ஏங்க ஜெபத்தில் வந்து கலந்துக்க முடியல? அவ்வளோ பெரிய பரிசுத்தவான் ஆகிட்டீங்களா? என்ன ஆயிடுச்சு? விழித்து வாங்க. உன் தேவனை சந்திக்கும்படி விழிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. ஸ்தோத்திரம். ஆகவே இந்த பூமியில் ஜெயிப்பதற்காக நீ விழித்திரு.
ஆபத்து வந்த பிறகு அப்புறம் போய் ஐயோ ஐயோ என்று ஜெபம் பண்ணுறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. நீ ஜெபத்திலேயே இரு, ஆபத்தே வராது. அழில சொல்லுங்க பார்ப்போம். நீ எழுந்து ஜெபிச்சுக்கிட்டே இரு, உன் குடும்பத்தில் தீங்கு தொடவே தொடாது. கூடார மறைவிலே அவர் ஒளித்து வைத்து உன்னை பாதுகாப்பார். ஆமாம், தாவீது சொல்றார், எனக்கு விரோதமாக 1000-10,000 பேர் எழும்பி வந்தாலும் எனக்கு பயமில்லை, அவர்கள் மேல் எனக்கு அச்சமே கிடையாது. ஏனென்றால் என்னை ஜெயிக்க வைக்கிறவர் என் கூடவே இருக்கிறார். அவர் என் ஜீவனின் பலனானவர். நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன், யாருக்கும் பயப்பட மாட்டேன். அந்த தைரியம் உனக்கு வேண்டாமா? அந்த தைரியம் உனக்கு வேண்டாமா? சொல்லு. நீ வாழணும் இல்லை? நீ அப்படிப்பட்ட ஒரு கெட்டிக்கார பிள்ளையா, தைரியமுள்ள பிள்ளையா வாழணும் இல்லை? உன்னை போய் சிலம்பம் பண்ணி கத்திட்டு வா, கத்தி சண்டை கத்துட்டு வா, துப்பாக்கி எடுத்து போராடிட்டு வான்னா சொல்கிறாரு. எழுந்திரிச்சு ஜெபம் பண்ண வான்னு தானே சொல்கிறாரு. தேவனுக்கு முன்பாக வாங்க பிள்ளைகளே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து, உங்களை மிகவும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். அழிலே சொல்லுவோமா? ஆமேன். பார்க்கலாம். இனிமேல் ஒருவனை எனக்கு व्यसனம் உண்டாக்காதிருங்க. உங்கள் போனுக்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன். கர்த்தர் உங்கள் போனை ஆசீர்வதிக்கட்டும். ஜெபத்தில் பங்கெடுங்க. ஒவ்வொரு வீட்லேயும் இனிமேல் காலையில் ஜெப சத்தம் இருக்கும்படி பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.